அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கும் சோமவார பிரதோஷ வழிபாடு. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். பிரதோஷ வழிபாடுகளில் திங்கட்கிழமை வரும் சோமவார பிரதோஷத்திற்கு தனிச்சிறப்புண்டு. பொதுவாக திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் துன்பங்கள், பிரச்சனைகள், பாவங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு மிக்க நாள் என்றாலும் சில குறிப்பிட்ட நாளில் செய்யப்படும் எளிய வழிபாடு கூட நம்முடைய மொத்த வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி படைத்ததாகும். இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். அப்படி ஒரு சிறப்புமிக்க தவறவிடக்கூடாத நாள்தான் நவம்பர் 3ஆம் தேதி. மறந்தும் கூட இந்த நாளில் சில விஷயங்களை செய்ய தவறவிட்டு விடாதீர்கள். நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்கின்றீர்களா? இந்த ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சோமவார பிரதோஷம் வருகிறது. அதிலும் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்திற்கு முன் வரும் சோமவார பிரதோஷம் என்பதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது. நவம்பர் 3ஆம் தேதி பிரதோஷ வேளையில் ரேவதி நட்சத்திரமும் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பாவங்கள், துன்பங்களை போக்கி கோட்டீஸ்வர யோகத்தை தரக்கூடியது. சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடுகளில் சனி பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக வரும் மிகவும் சிறப்பு மிக்கது சோமவார பிரதோஷம். சோமன் என்பது சந்திரனை குறிப்பதாகும். சிவபெருமானின் தலையில் சூடிக்கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் வருவதால் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்று பெயர். பொதுவாக ஜோதிடத்தில் சந்திர பகவானை மனோகாரகன் என்பார்கள். ஒருவரின் மனக்குழப்பம், சஞ்சலம், மனவேதனை, நிம்மதியின்மை, மன அழுத்தம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பவர் சந்திர பகவான் தான். குடும்பத்திலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனைகளுடன் வாழ்பவர்கள் அவற்றில் இருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. நவம்பர் 3ஆம் தேதி வரும் சோமவார பிரதோஷம் அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ வேளையில் சிவபெருமானின் சுவாசமாக கருதப்படும் நந்தி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அருகம்புல் சாற்றி வழிபட வேண்டும். அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட வேண்டும். ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜெபித்தபடி இருக்க வேண்டும். மனதார சிவனை வேண்டி பிரதோஷ வேளையில் சிவனிடம் உங்களின் வேண்டுதல்களை சொல்லி முறையிட்டால் அவைகள் விரைவில் நிறைவேறும். துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட முடியும். சோமவார பிரதோஷத்தன்று செய்யப்படும் சிவ வழிபாடு சிவபெருமானின் மனதை மகிழ்விக்கும் என்பது நம்பிக்கை. இந்த முறையில் சிவபெருமானை தொழுது அவர் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.